ஆண்டவன் மனித குலத்தைத்தான் படைத்தானே தவிர ஜாதியும் நிறத்தையும் அல்ல என்று சொன்ன தாத்தாவை பற்றி மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் இப்பொழுது பேச வருகிறார். அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய புகழை போற்றுகிற கூட்டம். வாழ்க்கையில ஒரு முறை பயன்படுத்தின வார்த்தையை மறுபடியும் இந்த மேடையில பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். எனக்கு வயசு 39 முடிஞ்சு 40 தொட போகுது. பள்ளி நாட்கள்ல நான் யார் அப்படின்னு கேட்கிற போது இப்ப நம்ம 1000 சொல்லிருக்கலாம், அப்ப ஜாதி தான். அப்ப என்னை அடையாளப்படுத்தி என்னுடைய சமூகம் அப்படின்னு கேட்கிற போது நான் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லி பள்ளி நாட்கள்ல நான் படிக்கிற போது நான் அடையாளப்பட்டது உண்டு. அதற்கு அப்புறம் என்னோட வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தையை எந்த அரங்கத்திலும் நான் பயன்படுத்தியது கிடையாது. நான் நாம் தமிழர் மேடையில் பல்வேறு அரங்குகளில் வயசுல 6 வயசுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர், எனக்கு படிப்பித்த ஆசிரியர் 6 வயதுல இருந்து பேச்சு போட்டிக்காக என்ன ஏத்தி அவர் எழுதி கொடுத்தத இப்ப சொல்லுதுல, பார்த்து படிச்சு பேசணும்னு சொல்லி அப்படியே படிச்சு பேசி எந்த இடத்திலும் பேச்சுக்காக கூட நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு ஒரு முறை கூட நான் சொன்னதே கிடையாது. அது என்னை விட்டு போய் உலகத்தில இருந்து நீங்க இருக்கிற எங்க அப்பாவுக்கு தெரியும். நான் அவர் மேல் சத்தியம் விட்டு சொல்றேன், நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி கிடையாது. ஆனா இந்த மேடையில நான் மறுபடியும் அதை பதிவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா வரலாற்றிலேயே உறவுகள் புரிந்து கொள்ளுங்க, ஐயா முத்துராமலிங்க தேவர் புகைப்படம் இருக்கிற மேடையில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் பேசுகிற ஒரு மேடை இருக்குன்னா அது நாம் தமிழர் மேடை மட்டும்தான். நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. வெறும் தேவேந்திர குல வேளாளர் மட்டுமல்ல, நாடார் பேசுவாரு, கோனார் பேசுவாரு, இருக்கக்கூடிய செட்டியார் பேசுவார், முதலியார் பேசுவார், எல்லாரும் பேசுவாங்க. எல்லோரும் சாதியாக பேச மாட்டார்கள், மான தமிழர்களாக பேசுவார்கள் என்பதுதான் சிறப்பு. நான் ஏன் இதை முதலே சொல்றேன்னா, இங்க சிக்கல் இருக்குது. பல மேடையில் அண்ணன் இப்ப இல்ல 25 வருஷமா பேசினார். தெற்க தேவரும் தேவேந்திரரும், வடக்க படையாட்சியும் பறையரும், இவங்க 2 சமூகம் மட்டும் இணைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க யாரு அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அந்த சமூகம் முடிவு செய்துவிடும். ஆனால் அவர்களை இவ்வளவு காலம் இணைய விடாமல் செய்தது எது? அதை தான் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் வருவதற்கு முன்னாடி கூட இப்படி ஒரு மேடை வந்து வச்சுக்கோங்க, எச்ச கால போய் எங்கோ நின்றுட்டு இருக்கான் பாரு, எவன் மேடையில எவன் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, இவன் சாதி கட்டவையா, அவன் கூட போய் நிப்பான் அப்படின்னு சொன்ன காலம் உண்டு. உங்களுக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பைசன் ஒரு திரைப்படம் வந்ததுல, அந்த திரைப்படத்துல கூட அந்த கதாநாயகன் கபடி விளையாட்டிற்காக நீங்க சண்டை போடுற சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதியோட தலைவரோட உதவியில தான் அந்த வெற்றியை பெற முடியும்னு சொன்ன போது பிச்சைக்கார பைய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இங்க இருந்தது, அப்படிதான் இருந்தது. இன்னொரு சமூகத்தின் உதவியை பெற்று கூட நீ மேலேறி வந்துட கூடாதுங்கிற அளவுக்கு சாதி பற்ற நமக்குள்ள பூட்டி வச்சாம் பாருங்க, அவனை கருவறுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் இந்த நேரத்தில் நம்ம முன்னேறணும். 5000 சொல்லி இருக்கிறாரு, எனக்கு முன்னாடி இவங்க நிறைய சொல்லிட்டாங்க, எனக்கு பின்னாடி வர்றவங்க சொல்ல போறாங்க. தாத்தா சொன்னது ஒண்ணுதான் நான் திருப்பி சொல்லுவேன், இப்ப தேவைப்படுது. அண்ணன் சொன்ன மாதிரி ஓட்டுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சார்ல, அதுதான் இப்பவும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதிகாரம் எங்க போய் நிக்குது? நம்மகிட்ட சாதின்னு சொல்லிட்டான். நீங்க நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல தேவர் 2 கோடி பேருன்னு சொல்றாங்க, நாடார் 2 கோடி பேரு, தேவேந்திர வேளாளர் 2 பேரு, 2 கோடி, செட்டியார் 2 கோடி, கோடி பே சொல்லுப்ப 1 கோடி பே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் 2 கோடி. 1 கோடி வாங்கினா முதலமைச்சர் ஆயிடலாமியா? 1 கோடி எது? 2 கோடியில 1 கோடியை கொடுத்தா போதும் முதலமைச்சர் ஆயிடலாம். ஆனா 2 கோடி பேர் இருக்கான், ஒரு வேளை முதலமைச்சர் ஆகல. கோடியிலே நின்ன ஒருத்தன், எது சந்துக்குள்ள சொல்ல ஊருக்குள்ள கோடிக்குள்ள நின்ன ஒருத்தன் முதலமைச்சராக குடும்பமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம 2 கோடி பேர் அப்படியே நெஞ்சடைச்சு சாக வேண்டியதான். எண்ணிக்கை திறன் பேசிட்டோம், எண்ணிக்கை திறன் பார்த்துட்டோம், அதுக்கு மாநாடு போட்டுட்டோம். ஆனால் நல்லா நினைச்சு பாருங்க, சாதியாக பிரிந்து கிடந்தோம். சாதியாவது ஒண்ணு சேர்ந்தமா? சாதிக்குள்ளையாவது ஒண்ணு சேர்ந்தமா? ஒரு ஜாதிக்காரனாவது முதல்ல ஒண்ணு சேர விட்டாங்களா? நினைச்சு பாருங்க, அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. சாதிக்குள்ளேயும் 2 தலைவரை உருவாக்குவாங்க, மதத்துக்குள்ளேயும் 3 தலைவரை உருவாக்குவாங்க. ஒண்ணுமே இல்ல. இந்த தொகுதி விரும்பாக்கம் தொகுதி,
வணிகர் சங்கத்துக்குள்ளே 2 சங்கத்தை உருவாக்கி அதுல ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து நீ இப்படி வாடா நீ இப்படி போடா அப்படின்னு வணிகர் சங்கம் அளவுக்கு பிரிக்கிற தந்திர அரசியலை பண்ணது திமுக அப்படிங்கறத நீங்க மறந்தே விடக்கூடாது. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அங்க நம்ம வீட்டுக்குள்ள தான், அங்க போய் நிப்பாட்ட விட மாட்டான். அதான் அண்ணன் கார்த்திகேயன் கூட சொல்லிட்டு போனாங்கல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மேடை ஆரம்பிச்ச உடனே எங்க அண்ணனோட பிள்ளை துவாரக பிரபாகரன் பேசினாங்க. எனக்கு ரொம்ப பயமாய் போயிருச்சு. நம்ம கடைசி வயசு வரைக்கும் பேசினா கூட அந்த பாப்பாவை காப்பி அடிச்சு பேச முடியுமா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு மேடையை பற்றி எவ்வளவு கூட்டம் அப்படியா இப்படியாங்கிறாங்க. ஒண்ணுமில்ல, என் பிள்ளை துவாரக பதில் சொல்வதற்கு திராவிட கட்சியில ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுங்க, இந்த கட்சியில இருந்து வெளியே போயிருவோம். கருத்தியல் நிறைந்த பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரையும் அண்ணன் வளர்த்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அதனாலதான் பேசுறாங்க. மேடை ஏறின ஒருத்தரும் அந்த கருத்தையே எடுத்து வைக்கிறாங்க. ஐயா முத்துராமலிங்க தேவர், அப்படிலாம் தேவர்னு போடக்கூடாதுங்க. சிவன் நாடார், ஐயோ நாடார்லாம் போடக்கூடாது, அது பேய் மாதிரி வந்துடும். அப்ப ஜிடி நாயுடு அதான் சொன்னாங்களே விஞ்ஞானிங்க, அது விஞ்ஞானிங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதான் எங்க அண்ணன் கேட்டாரு, எதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிங்க அதையாவது சொல்லுங்க. எதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி அதையாவது சொல்ல. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு தான் அண்ணன் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாம் பதில் சொல்லியிருந்தா நாடு எங்கேயோ போயிருக்குமே. அதனால அதை அப்புறம் வச்சுக்கலாம். முத்துராமலிங்க தேவர் பேர் இருக்க கூடாது, தேவர்னு சாதி வருது. சிவன் நாடார் இருக்கு, நாடார்ல சாதி வருது. அவங்க பொண்ணு ரோசினி நாடார்னு போடுறாங்க, அதுல சாதி வருது. சாதி வேண்டுமா, சாதி வேண்டாம், சாதி வேண்டாம், ஜாதி வேண்டாம். பக்கம் பக்கமா பாடு எடுத்தாங்களே திராவிட கட்சி. நீங்க நினைச்சு பாருங்க, ஈவே ராமசாமி நாக்கியர் கூட தான் இருந்தார். யாரு ஏதாவது சிக்கலாவதா? ஒண்ணும் இல்ல, ஒரே மாதிரி தானே பேசிடு. எப்ப நான் நல்லா தானே பேசுறேன், எப்ப நான் சரியா தானே பேசுறேன். இவே ராமசாமி நாக்கியர் இருக்கார்ல, அவர் கூடவே தான் இருந்தாரு. கூடவேனா நீங்க எதுவும் தப்பா நினைச்சிட கூடாது. கூடவே சாட்சி கையெழுத்து போடுற அளவுக்கு இருந்தவர்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு கூடவே இருந்தார். யாரு அந்த துரைசாமி விஞ்ஞானி. இப்ப புரியாது, ஜிடி நாயுடு இப்ப புரியும்ல. அதனாலதான் சொன்ன ஈவேர நாக்கியரு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவர் கூடவே இருந்தாரு. இவே ராமசாமி பின்னாடி இந்த நாய்க்கரை தொலைச்சிட்டு பெரியார் ஆக்க முடிஞ்ச உங்களால நினைச்சு பாருங்க. இவங்க சொல்றாங்க நாங்க சாதிய ஒழிக்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, நாங்க பெரியார் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க எங்க ஐயா பின்னாடி இருக்க தேவரை தூக்கிடணும், அண்ணன் பின்னாடி இருக்க நாடார தூக்கிடணும், இவர் பின்னாடி இருக்க கோணார தூக்கிடணும், கோணார யாதவர் ஆக்கிடணும். இப்படி எல்லாம் மடைமாற்றம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. நினைச்சு பாருங்க, அந்த விஞ்ஞானின்னு இப்ப சொல்றீங்களே, அதே விஞ்ஞானிய துரைசாமி விஞ்ஞானின்னு சொல்லி எப்படி ஜி துரைசாமி விஞ்ஞானின்னு 50 வருஷ ஆட்சியில உங்களால் கொண்டு வந்திருக்க முடியுமா, முடியாதா? என்ன 50 வருஷத்துல ஈவே ராமசாமி நாய்க்கிற பெரியார் உங்களால கொண்டு வர முடிஞ்சு? கொண்டு வர முடிச்சல. தட்சணாமூர்த்திய அதுவும் கருணாநிதி ஆக்கி அதையும் கலைஞர் அப்படின்னு கொண்டு வர தெரிஞ்சு 50 வருஷத்துல இதெல்லாம் மாத்த தெரிஞ்ச உங்களுக்கு ஜிடி நாயுடுவ ஏன் துரைசாமி விஞ்ஞானி அப்படின்னு மாத்த தெரியல. ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்கணும், அது ஜிடி நாயுடு கிடையாது, அது விஞ்ஞானி. அது நம்ம எப்படி கதை பாருங்க. இதுக்கு பக்கம் பக்கமா வர்றாங்க வரிசையா. இதுல என்னன்னா எங்க ஆளுகளே வர்றாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம சிக்கல் தெரியுமா? பேசுறவன் யாரு, அவன் ஜாதிரா, அவனே அனுப்பு. இவன் யாரு, இவன் ஜாதி, இவனே அனுப்பு. இப்படியே இவங்களுக்குள்ளே பதில் சொல்லி சொல்லி 2 பக்கம் சண்டை எடுத்து விட்டு தமிழ் சமூகங்களை ஒன்னு சேர விடாம வச்சிருக்கான் பாருங்க. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரை நாம் நினைவு நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவர் திருப்புகழை மறுபடியும் பாட வேண்டிய அவசியம் என்ன? அவர் திருப்புகழ் மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் திருப்புகளை எல்லாம் பாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க திருப்பி பழைய கதையை பாடாக. பெருமை பேசாதீங்க. பெருமை பேசுவதற்காக அல்ல, இந்த பெருமையோடு வாழ்ந்த இனம் இன்றைக்கு எப்படி வீழ்ந்து கிடக்கிறது, மீண்டும் எப்படி எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி கூட்டங்களை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, இது மாதிரி திமுக அதிமுக காலத்துல எவனா ஒருத்தர் நடத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மேடை? இன்னைக்கு நாம் தமிழர் நடத்துகிற மேடை எப்படி இருக்கிறது? சிந்திச்சு பார்க்கணும்ல. அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தூரம் பயணம், இவ்வளவு தூரம் பயணம். நிறைய பேர் நினைக்கிறாங்க தமிழ் தேசிய அரசியல் எவ்வளவு பேர் கையெடுத்தாங்களே. இப்ப கூட சொன்னார்ல ஜோல்னா பேக்கில், ஆமா ஜோல்னா பேக்கிலே ஒளிச்சு வச்சுட்டாங்க, அரங்கத்துக்குள்ளே அமைக்க வச்சுட்டாங்க. முதல்ல வீதியில கொண்டு பரத்தி விட்டது யாரு? எங்க அண்ணன் சீமான் தான். தமிழ் தேசிய அரசியல வீதியில கொண்டு பரத்தி விட்டாரு. நீங்க நினைக்கலாம் இது எப்படா நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. அவரை பார்த்துட்டோம், அவர் நம்மகிட்ட பேசுறாரு, சொல்றாரு, மைக்கில கேட்கிறோம், தெரிஞ்சிருச்சு.
ஆனா பாருங்களேன், இங்க பிறந்த தமிழ்நாட்டில் பிறந்த அண்ணன் சீமான ஒரு திரைப்பட இயக்குனர இவன் தாண்டா சரியா இருப்பா அப்படின்னு சொல்லி ஈழத்தில் பிறந்த எங்கள் தலைவன் பிரபாகரன் கணித்து இவரை விட புலரையாளு, இவரை விட மூத்த, இவரே சொல்றாரு அவற்றை பாடம் முடிச்சு இவற்றை பாடம் முடிச்சு, அவர் எங்க குருநாரு, இவர் எங்க அண்ணனை அத்தனை குருநாதர் காட்டுறாரு. வரிசை அத்தனை குருநாதர்கள் இருக்கும் போதும் இந்த தம்பி தாண்டா இதுக்கு சரியா இருப்பா அப்படின்னு அந்த ஈழ போராட்டத்தின் இறுதி நாட்கள்ல எங்கள் தளபதி சூசை அவர்கள் ஒரு குரல் எழுப்புறார். பாத்தீங்களா? சீமான்ட்ட சொல்லுங்க, சீமான்ட்ட சொல்லுங்க சொல்லி அந்த சீமான் தான் இன்றைக்கு தமிழனத்தை கட்டி எழுப்புகிற, ஓர்மைப்படுத்துகிற ஒரு வேலையின் ஒரு தொடக்கமா தான் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. என்ன சிக்கல்னா, நமக்கு கீழ இருந்த சீமான் எப்படி இப்படி பேசுறது, இப்படி போய் அதே சீமான் தான் அவங்க மேடையிலையும் பேசாரு. இப்படித்தான் இன்னைக்கு அதே சீமான் தாண்டா, அதே பேச்சு தாண்டா, பேச்சு தான். என்ன இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடி போலாமா, நாங்க தானே சீனியரு, நாங்க சீனியர்னா ஒண்ணு ஓடு இல்ல முதல் விலைன்னு இல்ல, நம்மளே சொல்லுவோம்ல, ஓடணும் இல்லன்னா இடைஞ்ச இல்லாம வேலை. அண்ணனே சொல்றாருல, ஓட முடிஞ்சா ஓடு, போல ஒதுங்குப்பா, ஓடுறவனாவது ஓடிட்டு போட்டோம் சொல்றாரு இல்லையா, நமக்கு சொல்றாரு இல்லையா, அதுதானே அவங்களுக்கும். நீங்கள் தமிழ் தேசியத்தை உங்க சோழா பைக்கிலே வச்சுட்டீங்க, 4 மடங்கு சுத்தி இருக்கிற அரங்கத்துக்குள்ளே அமைக்கி விட்டுட்டீங்க, அதை தெருக்களிலும் வீதிகளிலும் கொண்டு போய் சேர்க்கல. உங்களுக்கு தெரியாத ஒன்றை எங்கள் தலைவன் பிரபாகரன் கண்டுபிடித்து இந்த சீமான் தாண்டா இந்த இனத்தை மறுபடியும் கட்டியெழுப்ப சரியான ஆள் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு காலையில வந்துட்டு விடுதியில தங்கியிருந்தேன். ஒரு அக்கா சுவிஸ்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து, தம்பி ஓய்வா இருக்கீங்களா, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அடுத்து அழைச்சிருக்கான்னு போட்டிருந்தேன். உடனே அவங்க வீடியோ கால் போட்டாங்க. அப்ப நான் டக்கு சட்டை போட்டு ரேட் ஆனோன்னு ஒரு வீடியோ கால் போட்டுன்னு சொல்றாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க தம்பி, எல்லாரும் இப்படி ஓடுறீங்க உழைக்கிறீங்க, எங்க கூட இருக்க பிள்ளைங்க பேரெல்லாம் சொன்னாங்க, அண்ணன் பேர் அப்படின்னு பேசிட்டே இருக்கோம். கடைசியா நீங்க என்ன பண்றீங்க அப்படிலாம் கேட்டு, என்னை பத்தி நான் சொல்லட்டுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க. இந்த மேடையில சொல்லக்கூடாது, இருந்தாலும் நாம எப்படிப்பட்ட வேலையை பார்க்கிறோம் நமக்கு உங்களுக்கு புரியணும்ல. அவங்களுக்கு பாருங்க, 22 வயசுல ஈழத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க. அந்த பூமிக்கு வந்து 34 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை, 32 வயசுல அசையாது, உடல் அசையாது, கை அசையாது, வாய் அசையாது, கண் அசையாது, இருந்தபடியே இருக்கிறது. நேரடியா உடலுக்குள்ள கூடி உணவை கொடுக்கறாங்க 32 வருஷமா. அந்த அக்கா அந்த பாப்பாவை என்ற புகைப்படத்தை எடுத்து காட்டாங்க. எனக்கு முதல்ல என்னன்னு புரியல. நான் ஹாய் அப்படின்னு கை காட்டிட்டேன். பாப்பா என்னடா பார்க்காம பாதி கண்ணோட பாக்குது அப்படின்னு சொன்னா அந்த அக்கா சொல்றாங்க, பாப்பா வந்து ஒரு மாதிரி அப்படிதான் இருப்பாங்கப்பா, அது இது பண்ணவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. இதனால எங்குமே போக முடியல. 32 ஆண்டுகளாக அவளை கவனிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியல. உண்மையிலே நல்ல ஒரு சரியான குழந்தையை பெற்றிருந்தால் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக உங்கள் நாடு தேடி வந்து உங்களோட நின்றுப்போம். நீங்கள் செய்கிற பணி அவ்வளவு அளப்பரிய பணி அப்படின்னு சொன்னவங்க. எனக்கு உண்மையில ஐயோ, நம்ம அவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பார்க்கல அப்படின்னு. அவங்க அவ்வளவு தூரம் ஈழத்தமிழர்கள் சொந்த மண்ணை விட்டு வெளியே அகதியாக நிற்கிற போதுதான் அவர்களுக்கு அதன் வேதனையும் வலியும் தெரியுது. அதனாலதாங்க இந்த நாட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் இனப்பற்று இல்லாத சாதிப்பற்று மதப்பற்று வச்சிருக்கேன். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அங்க இருந்து நம்மளுக்கு அடியாம பாருங்க. அண்ணன் பட்டுக்கோட்டை இருந்துக்காரனே சுயத்துல நிக்க, அண்ணன் கோயம்புத்தூர்காரனே சுவிட்சில இருக்க, விட்டாதீங்கன்னே விட்டாதீங்க, அண்ணனை கட்டியா பிடிச்சுக்கணும், அண்ணனை பத்திரமா பாத்துக்கணும், எப்படியா 26 அடிக்காம அப்படின்னு ஏன் சொல்றா? ஒரு பொருள் இருக்கும் போது தெரியாத மரியாதை இல்லாத போதுதான் தெரிகிறது. ஒன்றை தொலைத்து விட்டோம், ஒன்றை இந்த இனத்தின் தலைவனை ஏற்கனவே அந்த இனம் இன்னைக்கு உணர்ந்து, ஐயோ கட்டுப்பாட சரியா இவ்வளவு கடுமையா சட்டம் போடுறாரு. யாரு இப்ப அண்ணன் சொல்ற, ஒரு மரம் வெட்ட 100 மரம் நட்டுங்க. அதுதான் தலைவர் சொன்னாரு. பனைமரம் ஓமரமா இருக்கலாம், ஓ வீடா இருக்கலாம், ஆனா மரம் நாட்டினோட மரம் வெட்டுனா என்கிட்ட கேட்டுதான் வெட்டுன்னு சட்டம் போட்டாரு. சொன்னாங்க, நம்ம வீட்டு மரத்தை நட்டதுக்கு எதுக்கு பிரபாகரன் அவர்கிட்ட போய் கேட்க சொல்றாரு அப்படின்னு. இன்னைக்கு புரிகிறது பிரபாகரன் ஏன் அவ்வளவு கடுமையான சட்டங்களை போட்டார்னு. இப்ப அண்ணன் சீமான் பேசுறது உங்களுக்கு புரியுமே? இது நமக்கு புரியுதோ இல்லையோ, திராவிடனுக்கு நல்லா தெரியும். எது இங்க இருக்கிற திராவிடனுக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளா தொலைக்காட்சியில பாக்குறீங்களா எல்லாரும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்காங்களே. நானே ஏன் நான் முதல் முறை 2வது முறையா சொல்றேன் ஏன் சொன்ன தெரியுமா? நான் பார்த்த சமீபத்தில் ஒரு நடிகர்
அவர் அப்படித்தான் யாருக்குமே தெரியாது. அவர் சொல்றாரு, நான் என் குருநாதரை விட நல்லா தெலுங்கு பேசுவேன், நான் அவர் பேசுறதான் தெலுங்கு நினைச்சேன், இப்ப நான் பேசுறதான் தெலுங்கு. இப்பதான் புரிஞ்சு வேண்டியது, ஆமா நீ பேசுறது தெலுங்கு மட்டுமில்ல, நீ தெலுங்கு தான் அப்படின்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அது இவ்வளவு நாளும் பாருங்களேன், நான் தெலுங்கு, உன் தாய்மொழியா தெலுங்கு தான். கிட்டத்தட்ட இந்த மண்ணில் வந்து பிழைத்து உழைத்து இங்கே வாழ்ந்து இந்த இனத்தின் மகனாக மாறி நின்றான். இப்ப சொல்றான், இப்ப ஏன் சொல்றான், வருது இல்ல பாலத்துக்கு எங்க பேர் வைக்கணும், இங்க சாலைக்கு எங்க பேர் வைக்கணும், வாதம் வந்தவொன்னா பூனைக்குட்டி வெளியே வருது. அப்படியே வருஷம் வந்துகிட்டே இருப்பானுங்க, ஒருவருத்தரா வெளியே. கட்டாயம், காலத்தின் கட்டாயம் வருவா. எத்தனை பேர் ஒளிஞ்சிருக்கானோ அத்தனை பேர் வெளியே வருவான். அவனை வெளியே வர வைக்கிற சக்தி நாம் தமிழர் என்கிற ஒற்றை சக்தி அப்படிங்கிற புரிஞ்சுக்குங்க. அவனுக்கு தைரியம் வந்துருச்சு, அவனுக்கு நம்பிக்கை வந்து எதிரி ஒருத்தன் வந்துட்டான், நாம் தமிழர் ரூபத்தில் எதிரி ஒருத்தன் வந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இனத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நமக்கான யாரு, நமக்கான சக்தி யார் என்பதை இந்த இனத்தின் பிள்ளைகள் புரிந்து கொண்ட வெளிய நேரத்தில் நிற்கிறோம். ஐயா சொன்ன வார்த்தை கடைசியா, ஓட்டுக்கு துட்டு கொடுக்கிறவ பாவி, அந்த துட்டை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகி. நினைச்சு பாத்துங்க, ஐயாவோட வார்த்தைகளை உண்மையே மதிச்சிருந்தா அவர் இல்லாமல் போய் 50 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இந்த நாடு விஷம் அடைஞ்சிருக்கணுமா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிருந்தால் விடுதலை பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா? அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க. அதுக்குதான் அங்க ஐயா மாதிரி ஆளுக்கு திருப்பி திருப்பி கொண்டு போட்டு அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இவங்க தேவர்னா பேர் நீக்கின்னு சொன்னாங்களே. ஆமையா, தேவர்னா இறைவன், எனக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் மறவர்கள், நாங்கள் கள்ளர்கள், நாங்கள் அகமுடையார்கள் தான். ஆமா, ஆனா நீங்க சொல்ற மாதிரி எங்க ஐயா, எங்க தமிழ் எங்க ஆளு வச்சா படம் எடுத்தான். தேவர்னா நீங்க பாலுனா உங்க பேரு, தேவர்னா நீங்க படிச்சாங்கன்னு கட்டமா அப்படின்னு நம்ம ஆளுல கை தட்டணும்ல. நம்ம கண்ணை வச்சே நம்மளை குத்துற மாதிரி ஒரு படம் எடுத்தால. ஆம தலைவா, பட்டமல இல்ல, ஆனால் முத்துராமலிங்க தேவர் என்பதே எங்கள் ஐயாவுடைய பேர் சான்றிதழ் அப்படிதான் இருக்கு. நீ அங்க போயெல்லாம் சாதி பேசக்கூடாது, அவருக்கு பேரே அப்படி. இப்ப நான் கேட்கிற, ஜிடினா உங்க பேரு, நாயுடுனா நீங்க படிச்சு வாங்கின பட்டமா, இப்ப எங்க போய் நிப்பீங்க? இப்ப எங்க வந்து சொல்லுவீங்க? எங்க வந்து சொல்லுவீங்க? முக்களத்தோர் வாக்கை வாங்குவதற்கு 1000 பேச்சு பேசுவான். இங்கிட்டு வந்து போடாத, இதை போட்டுறாத, அதை போட்டு, அப்ப நீங்க போடாம இருக்கணும்ல. அப்ப இது சாதிக்கு மட்டுமல்ல உறவுகளே, இந்த சமயத்துல வருவான், நாம் பேசுற கல்வியில வருவான், மருத்துவத்தில் வருவான். இது மழைக்காலம், நல்லா புரிஞ்சுங்க. 2 விஷயத்தை மறந்துடக்கூடாது. மழை காலத்துல, இது மழைக்காலம், தண்ணி. நான் எவ்வளவு மழையில தண்ணி வரும் சென்னை உங்களுக்கு என்னை விட நல்லாவே தெரியும். 4000 கோடி ஒதுக்கணும், 5000 கோடி ஒதுக்கணும்னு சொன்னால. இப்ப மக்கள் திருந்திட்டாங்க. எது அரசாங்கம் நிறுத்தல, மக்கள் திருந்திட்டாங்க. முதல் தளத்தில் இருக்கவெல்லாம் 2வது தளத்துக்கு போய் பத்திரமா பாதுகாத்துட்டு ஊருக்கு போக ஆரம்பிச்சான். ஏன்னா இவங்க ஆட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதே போலதான் நெல் அதிகமாக விளைந்து விட்டது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வரவு வந்ததால் எங்களை சேமிக்க முடியலங்கிற. நான் கேட்க, வருவாய்த்துறைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஊருக்கு விஏஓ இருக்கானா இல்லையா? ஆரை இருக்கான், தாசா இருக்கா? நெல் 3 மாசம் மணி நட்ட உடனே எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்ணிருக்கா, எவ்வளவு மூட வரும் பார்த்து விவசாய கிட்டங்கிகளை, குடோன்களை அதிகப்படுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்படின்னா என்ன நோக்கம் இல்ல, நோக்கம் இல்ல, அவன் செய்யல. அப்ப சரியான நோக்கம் கொண்ட நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணன் சீமான் தலைமையில 2026 நீங்க நினைச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய மேடை. நானும் வந்ததுல பார்த்தேன், அண்ணன் சின்னம் சொல்லுவாங்களே, என்னடா சின்னத்தையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்கு மட்டும்தான் பேசி பார்த்திருக்கீங்க. உண்மையிலேயே எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். விவசாயி சின்னம் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.